இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி 1971ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முழு முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். யார் வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றது, எந்தெந்த தேர்தலில் யார் வின் பண்ணாங்க, இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, இந்த சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, இன்னும் 1952லேருந்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாச்சு, எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி 2021 வரை உள்ள தரவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். 1952ஆம் ஆண்டில் 24.1% ஓட்டு பதிவாயிருக்கு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில். 1954ஆம் ஆண்டு பார்க்கணுன்னா 43.14% ஓட்டு பதிவாயிருக்கு. 1957 63.70% ஓட்டு, மிக அதிக ஓட்டு பதிவாயிருக்கு 1970ஆம் ஆண்டு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில். 1962 54.13% ஓட்டு பதிவாயிருக்கு. 1967 நம்ம பார்க்கணுன்னா 55.5% ஓட்டு பதிவாயிருக்கு. 1971ஆம் ஆண்டு பார்க்கணுன்னா 48.9% ஓட்டு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பதிவாயிருக்கு. 1977 மிக குறைந்த ஓட்டாக 36.45% ஓட்டு பதிவாயிருக்கு. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 54.76% ஓட்டு பதிவாயிருக்கு. 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 47.86% ஓட்டு பதிவாயிருக்கு. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 34.48% ஓட்டு பதிவாயிருக்கு. 1991 நடைபெற்ற தேர்தலில் 56.81% ஓட்டு பதிவாயிருக்கு. 1996 48.40% ஓட்டு பதிவாயிருக்கு. 2001 தென்காசி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2001 44.11% ஓட்டு பதிவாயிருக்கு. 2006 நம்ம பார்க்கணுன்னா 38.1% ஓட்டு பதிவாயிருக்கு. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 2011 40.1% ஓட்டு பதிவாயிருக்கு. 2016 38.87% விட்டு மிகவும் குறைந்த ஓட்டு 2016 பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில். கடைசியாக நடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 48.21% ஓட்டு பதிவாயிருக்கு. எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்து யார் வெற்றி பெற்றாங்கன்னு 1977ஆம் ஆண்டில் நம்ம பார்ப்போம். அதிலிருந்து சில தரவுகள் நமக்கு இருக்குது. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி 1977ஆம் ஆண்டு வின்சென்ட் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு 26,973 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது முகமது இஸ்மாயில் ஜனதா கட்சி சார்பாக நின்று 26,780 ஓட்டு வாங்கி 36% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. அதிமுக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் வின்சென்ட் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். 1977 அதிமுக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. 1980ஆம் ஆண்டு அவங்க தான் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. வின்சென்ட் அதிமுக அவங்க வாங்கிய ஓட்டு 39,328 ஓட்டு வாங்கி 54% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திரவியம் திமுக சார்பாக நின்று திரவியம் அவர்கள் வேட்பாளராக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 30,045 ஓட்டு வாங்கி 42% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1980 நம்ம பார்க்கணுன்னா அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பாக ரத்னராஜ் அவர்கள் வேட்பாளர்னு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 41,572 ஓட்டு, 46% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கு திமுக. அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட ஜெகதீசன் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 40,301 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1984 திமுக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்கு. ரத்னராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 1989ஆம் ஆண்டு நம்ம பார்ப்போம். மோசஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 35,647 ஓட்டு வாங்கி 34% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். 1989 நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட திமுக சார்பாக தர்மராஜ் அவர்கள் வேட்பாளரான 28,762 ஓட்டு வாங்கி 27% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1989ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ்
வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில். மீண்டும் அதே வேட்பாளர் அதே கட்சி 1991ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக மோசஸ் அவங்களே நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 56,363 ஓட்டு வாங்கி 56% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது மீண்டும் திமுக ரத்தினராஜ் அவர்கள் வேட்பாளராக நிற்காங்க. 26,311 ஓட்டு வாங்கி 26% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சதை நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 1991லையும் 89, 91லையும் மீண்டும் மோசஸ் அவங்க தொடர்ச்சி ஒரே வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றதை பார்க்குறோம். மீண்டும் அவங்க தான் போட்டிக்கிட்டு இருக்காங்க. 1996 மோசஸ் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நிற்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று மோசஸ் அவங்க இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று மோசஸ் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 51,086 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதை பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது பாஜக சார்பாக வெள்ளை பாண்டியன் அவங்க போட்டிகிட்ருக்காங்க. 22,608 ஓட்டு வாங்கி 21% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 1996 மீண்டும் ஒரே வேட்பாளர் தொடர்ச்சியாக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 89, 91, 96லையும் ஒரே வேட்பாளர் மோசஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சி பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நின்று அங்கே வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆஸ்டின் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. எம்ஜிஆர் அதிமுக சார்பாக நின்று அதிமுக சார்பாக நின்று ஆஸ்டின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 48,583 ஓட்டு வாங்கி 44% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தமாக சார்பாக மோசஸ் அவர்கள் 3 முறை வெற்றி பெற்றவங்க 4ஆம் முறையும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 44,921 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 2001 அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றினதை பார்க்குறோம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை 2006 பார்க்கணுன்னா ராசன் அவர்கள் ராசன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க திமுக சார்பாக. அவங்க 45,354 ஓட்டு வாங்கி 38% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்று தான் நம்ம பார்க்குறோம். 2006ஆம் ஆண்டு அவங்கள ஏற்று போட்டியிட்டது ஐவிபி என்ற கட்சி சார்பாக ஆஸ்டின் அவர்கள் நின்றுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 31,609 ஓட்டு வாங்கி 26% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். ஆகவே திமுக 2006 நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். 2011 பார்க்கணுன்னா நாஞ்சில் முருகேசன் அவங்க வேட்பாளராக இருக்காங்க. அதிமுக சார்பாக 58,819 ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். 40.1% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 2011 நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அவங்கள ஏற்று போட்டியிட்டது மகேஷ் அவர்கள் திமுக சார்பாக 52,092 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.43% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2011 நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றியிருக்கு நம்ம பார்க்குறோம். 2016 பார்க்கணுன்னா சுரேஷ் ராஜன் அவங்க திமுக சார்பாக வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்கணுன்னா 67,369 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.28% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது எம்ஆர் காந்தி அவர்கள் பாஜக சார்பாக நின்று 46,413 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27.6% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2016 திமுக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை பார்க்குறோம். 2021 கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் நம்ம பார்க்கணுன்னா எம்ஆர் காந்தி அவர்கள் மீண்டும் தோல்வி அடைஞ்சவங்க. 2016 தோல்வி அடைஞ்சவங்க மீண்டும் போட்டியிட்டு பாஜக சார்பாக நின்று அவங்க எம்ஆர் காந்தி அவர்கள் வேட்பாளர்னு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர்களாக இருக்கிறது பாஜக சார்பாக காந்தி அவர்கள். 2021 நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 88,804 ஓட்டு வாங்கி 48.21% ஓட்டு வாங்கி பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள ஏற்று போட்டியிட்டு திமுக சுரேஷ் ராஜன் அவங்க இதுக்கு முன்னாடி 2016 அவங்க
சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தவங்க 2016 இருந்தவங்க இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக சார்பாக நின்று சுரேஷ் ராஜன் அவர்கள் தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு 77,135 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.88% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். 2ஆவது இடத்துல இருக்குது திமுக. முதல் இடத்துல இருக்குது பாஜக. 2021 காந்தி அவர்கள் அவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். பாஜக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை கடைசியாக பாஜக கைப்பற்றியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் 2021ஆம் ஆண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தேர்தல் டயத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் தேர்தல் சம்பந்தமான உண்மையான சரியான தகவல் மட்டுமே இதில் பகிரப்படும். ஆகவே தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.